ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எப்போவுமே நினச்ச மாதிரி சந்தோஷமாக போகாது. சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாகவும் கடினமாகவும் ரொம்ப 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 கோரமான சோகமாகவும் தான் போகும். அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். அது என்னவா இருக்கும்? இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். எதுவுமே கடந்து போகாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. The change is only the thing, changes always சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில், கடினமான சூழ்நிலைகளில் நம்ம நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இதுவும் கடந்து போகும். லெட் இட் கோ அப்படின்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை பாதையில் மீண்டும் ஆன் ட்ராக்ல வெற்றி பெறக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம்னு கூட சொல்லலாம். ஸோ இதற்கு இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு அழகான கதையோட உங்களுக்கு லெட் இட் கோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றி போடும் அப்படின்றதுக்கு குட்டி ஸ்டோரி எபிசோடில் குட்டி ஸ்டோரியோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பா, நீங்க தானே எல்லாமே. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பா, சந்தோஷமா, செம்மையா, அருமையா போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக போயிட்டுருக்கும் நினைக்கிறேன். நண்பா, 200வது எபிசோடை நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கான்டெஸ்ட். யார் உங்களில் அடுத்த பிக் ஃபேன் ஆஃப் த ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்? ஸோ நம்ம பாட்காஸ்ட்டை உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? நம்ம பாட்காஸ்ட்னால உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? நம்ம பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுவீங்கன்னா எதுக்கு, ஏன் ரெஃபர் பண்ணுவீங்க? 4வது பாயிண்ட்டு, நம்ம பாட்காஸ்ட்டில் பிடிச்ச நிறையா விஷயங்கள் இருக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 என்ன? அது மாதிரி உங்கள் நண்பன் எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். த பெஸ்ட் ஃபீட்பேக் 200வது எபிசோடில் என் கூட நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸு உங்கள் வீட்டை நோக்கி வரப்போகுது. யார் வின்னு பார்க்கலாம். நானும் ஆர்வமாக இருக்கேன். யார் நீங்கள் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். RJ Mano _ இன்ஸ்டாகிராம் பேஜ் மறந்துடாதீங்க. ஆல்ரைட், நீங்கள் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட் கிடையாது. இவ்வளோ தூரம் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் ஸ்டில் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் முழுக்க ஃப்ரீயாக என்னோட ஓன் டைமிங்கில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நம்பிக்கையில் மட்டுமே நான் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன பெனிஃபிட்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய புன்னகை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், அது இம்பேக்ட், அதுதான் என்னோட முக்கியமான பெனிஃபிட். இந்த பாட்காஸ்ட் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, அது நம்ம பாட்காஸ்ட் மூலமாக நடக்குது அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஸோ உங்களுக்காக நண்பனாக தொடர்ந்து உந்தி தள்ளி கொண்டே இருப்பேன். உங்கள் சுகங்களிலும் கூட நான் பங்கு பெற்று உங்கள் வாழ்க்கையை மிக சிறந்த வாழ்க்கையாக நீங்கள் மாற்றும் முயற்சியில் நானும் ஒரு சிறிய பங்கு வகிப்பேன் என்பதில் மிக சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரைட், இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோடில் எப்போவுமே நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தையும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பாட்காஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கும். ஒன்று டிப்ஸ் எபிசோடு, ஒன்று குட்டி ஸ்டோரி எபிசோடு. இந்த வாரம் என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ லைஃப்பில் எப்போவுமே லெட் இட் கோ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய நேரங்களில் நம்ம அதை விட்டு தாண்டி அதை கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதிலே மாட்டி உலண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதையுமே அடுத்து மூவ் பண்ண முடியாமல் அங்கேயே ஸ்டாப் பண்ணி நிற்கிறதுனால எதுவுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையும் நேரம் ஓடிக்கொண்டு தான் நிற்க போகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி தான் முக்கியம். ஓகே, இந்த குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு வேடன்
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேடன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. வேடன் வேட்டையாடுபவர் தான். இது என்னப்பா கேள்வி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இவர் வந்து குரங்குகளை வந்து வேட்டையாடக்கூடியவர். குரங்குகள் தொல்லை அதிகமாகுது, இவர் போயிட்டு அந்த குரங்குகளில் பிடிச்சு கொண்டு போயிட்டு அதை அடக்கி இந்த பப்ளிக் பிளேஸில் வரக்கூடிய அந்த குரங்குகள்லாம் விரட்டக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த குரங்குகளெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ராப் வைப்பாங்க. அந்த ட்ராப்பில் அந்த மங்கீஸ்லாம் வந்து மாட்டினோன்னா ஈஸியாக பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அந்த வேடன் வந்து ஒரு கதையை வந்து அப்போ சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு சின்ன பையன் கேட்குறான், எப்படி நீங்கள் இந்த குரங்கெல்லாம் வந்து பிடிக்கிறீங்க, நீங்கள் பயங்கரமாக பிடிக்கிறீங்களே, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த பையன் கேட்ட கேள்விக்கு இருக்குது, நாங்கள் ட்ராப் வைப்போம், அந்த ட்ராப் வச்சு அதில் குரங்கு தானாக மாட்டிக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையனுக்கு என்ன டவுட்னா, அப்படியா, நீங்கள் சேஸ் பண்ணி ஒரு குரங்கை பிடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் தானே. ஏன்னா ஒரு மரத்தில் அங்கே எங்கேயும் தாவிக்கிட்டு இருக்க குரங்கை நம்மளால் பிடிச்சி அதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டஃப்பான விஷயந்தான். எப்படி உங்களால் ஓட முடியும், இல்லை எப்படி அதை பிடிக்க முடியும்? அதை ட்ராப்ன்றது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை நீங்கள் ஷூட் பண்ணுவீங்களா, ஆரோ வச்சு ஷூட் பண்ணுவீங்களா, இல்லை கன் வச்சு ஷூட் பண்ணுவீங்களா? கன் வச்சு ஆரோ வச்சு ஷூட் பண்ணால் அந்த குரங்குகள்லாம் இறந்துருமே, அது ரொம்ப தப்பான விஷயம் தானே, கஷ்டமான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து அந்த வேடன்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த வேடன் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஏன்னா அதை நம்ம துரத்தி பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வலிமையும் கிடையாது, ஜம்ப் பண்ணவும் முடியாது. இரண்டாவது விஷயம், சுடும் பொழுதோ இல்லை நம்ம அம்பை வச்சு எய்யும் பொழுதோ அது இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதையும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து குரங்கு பிடிச்சிட்டு வேற ஒரு காடுகளுக்கு நம்ம போய் மைக்ரேட் பண்ணி விட்டுருவோம். அப்படி பண்ணும்போது அந்த குரங்கு திருப்பி வந்து அங்கே போய் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடும், இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுதான் இது லாஜிக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, அப்போ எப்படி தான் அந்த குரங்கை பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த பையன் கேட்குறாப்புல. உடனே அந்த வேடன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஹெவியான ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்குவோம். அதில் அந்த கிளாஸ் ஜாரில் பார்த்தீங்கன்னா நேரோ நெக் இருக்கும். ஸோ நேரோ நெக் இருக்குன்னா அந்த முன்னாடி இந்த பாட்டிலோட மூடி பக்கத்தில் ரொம்ப நேரோவாக இருக்கும், ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே மங்கியோட ஃபேவரட் ஃபுட்டை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருவோம். உங்களுக்கே தெரியும் மங்கிக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்னா பனானா இருக்கலாம், இல்லை நிறையா பழங்கள் இருக்கலாம்ல. ஸோ நாங்கள் அதை போட்டு வச்சுருவோம் உள்ள எப்படியாவது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு கை, அந்த குரங்கோட ஒரு கை போகிற அளவுக்கு மட்டும்தான் அந்த இடைவெளி இருக்கும் அந்த பாட்டிலோட மூடி பக்கத்தில். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சுன்னா என்ன புரிஞ்சிச்சு, அப்போ அந்த பாட்டிலை வந்து அந்த மங்கி திறக்கும்ல, அப்போ திறக்கும் போது நீங்கள் பிடிச்சிருவீங்களா? அப்படி கிடையாதுப்பா, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலில் அவங்க அந்த மங்கிக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டை வச்சுட்டு ரொம்ப தூரத்தில் போய் இவங்க நின்றுக்குவாங்களாம், அந்த வேடர்கள்லாம் நின்றுக்குவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அனிமல் வந்து அப்ரோச் பண்ணும்போது யாரும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணால் தான் முடியும். இல்லை பனானாவோ அதோ இருக்கும்போது உள்ளே இருக்கும். உடனே அந்த மங்கி வந்து அந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து ரீச் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அது ஃபுட்டை சுற்றி பார்க்கும், யாராவது இருக்காங்களா, இல்லை இது நம்மளுக்கு ட்ராப்பா, இல்லை என்ன நடக்குது இங்கே, ஏதாவது நம்மளை வந்து உள்ளே ட்ராப் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் எடுத்து நல்லா குலுக்கி பார்க்குது, வெளில வருமா அந்த பனானா இல்லை அந்த ஃபுட்டு வந்து வெளில வருமா, நம்ம ஈஸியாக வெளில எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் நேரம் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேரம் ஜாரை வந்து யோசிக்காமல் டப்புன்னு கையை உள்ளே விட்டுரும். கையை உள்ளே விட்ட உடனே அந்த ஃபுட்டு வந்து எட்ட ஆரம்பிச்சிடும். அந்த ஃபுட்டை கையில் எடுத்துக்கும். அதனால் வெறும் கையை வெளில எடுக்க முடியுமே தவிர அந்த ஃபுட்டை வந்து அதனால் வெளில எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபுட்டோட சைஸ் கொஞ்சம் அதிகம். இதோட கை மட்டும்தான் உள்ளே போகிற அளவுக்கு அந்த ஜாரை டிசைன் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கையை வெளில எடுக்க ட்ரை பண்ணும். ஆனால் அதனால் அதை எடுக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா அதனால் அந்த ஃபுட்டை வந்து வெளியில் எடுக்கவும் வழி கிடையாது. அதோட வலியை அதை கையை விட்டுச்சுன்னா கையை எடுக்க முடியும். ஆனால் அது கையிலேருந்து விடாது அந்த ஃபுட்டை. அந்த கையிலேருந்து அந்த ஃபுட்டை விட்டால் தானே அந்த கையை வந்து அந்த பாட்டிலேருந்து வெளில எடுக்க முடியும், ஈஸியாக வந்து வெளில வர முடியும். ஆனால் அது நடக்காது. அது வந்து அந்த ஃபுட்டையே விடவே விடாது. அதுக்குள்ளே அந்த ஜார்லேருந்து கையை எடுக்க முடியாது. ஹெவி ஜார் வேறுல, அதை இழுத்துக்கிட்டு இதனால் ஓடவும் முடியாது. ஸோ அதோட கையில் தான் இருக்குது, அதனால் தப்பிச்சு ஓட முடியும், இல்லை அங்கே மாட்டிக்க முடியும், அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது எல்லாமே. ஆனால் அந்த இடத்துல அந்த குரங்குகள், அந்த மங்கீஸ் வந்து யோசிக்காதான், அதுக்குள்ளே கையை வச்சுக்கிட்டு அப்படி பிடிச்சி பண்ணிக்கே நின்றுக்கிட்டு இருக்குமா. ஸோ அப்போ
இதை விட்டு நம்ம போயிடலாம்னு நினச்சா அது நம்ம போக முடியும், ஆனால் அது போகாது. அதனால் ஃபுட்டையும் விட முடியாது. அது நினச்சிக்கும் இந்த ஃபுட்டை விட்டுட்டு போகணும், நம்மளுக்கு நம்ம ஃபுட்டு கிடைக்காது, நம்ம இங்கே இருந்தால் ஆகணும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தில் அது எப்படியாவது எடுத்துடலாம் சொல்லிவிட்டு கையை உள்ள விட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமே, ட்ராப் ஆகிட்டோமே அப்படின்ற மாதிரி அப்படி நின்றுருமா. உடனே இந்த வேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரோச் பண்ணி ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க எங்கே பிடிச்சி கொண்டு போகணுமோ இப்படி போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் அந்த பையன்கிட்ட சொல்கிறான். உடனே அந்த பையனுக்கு அப்போ தான் தெரியுது, ஓ அப்படியா, அப்போ மங்கி தானாகவே மாட்டிக்குமா, அப்போ இதுக்கு பிரச்சனை தெரிஞ்சுமே அப்படியே அங்கேயே நிற்குமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஆச்சரியமாக கேட்குறான். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, டோன்ட் பி லைக் தட் மங்கி பையா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லைஃப்பில் எப்போவுமே நிறைய ஃபைட்டு, ப்ராப்ளம், பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யும். ஸோ நமக்கு தெரியணும் எப்போ நம்ம அதை குவிட் பண்ணணும், எப்போ அதை மூவ் ஆன் பண்ணணும், எப்போ இது சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணம் வரணும், எல்லாமே இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே உழண்டு அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே எல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அது பின்னாடி இழுத்து பின்தள்ளி நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே விடாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மங்கியும் மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கு. இந்த குட்டி ஸ்டோரியில் என்ன மாறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்போவுமே சில டைம் நம்ம லைஃப்பில் ஓகே இது கடந்து போகட்டும், இதை விட்டுட்டு போயிடலாம், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை என்னால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் என்னால் பாஸ் பண்ண முடியலை, நான் நினச்சதை அடைய முடியலை, என்னுடைய வெற்றிகள் எல்லாமே தோல்விகளாக மாறிக்கிட்டு இருக்குது, எதுவுமே கரெக்டாக போகலை அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளேயே யோசிச்சு அடுத்து ஒரு பிரகாசமான ஒரு அருமையான வாழ்க்கை, அந்த இருட்டான டனலுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை மறந்து அதுக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த இருட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, கஷ்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துடாதீங்க. அந்த குரங்கு எப்படி அந்த ஃபுட்டை கீழே விட்டால் அதனால் ஓட முடியும் தெரிஞ்சும் அந்த ஃபுட்டு அந்த பிரச்சனை அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுச்சு பார்த்தீங்களா, வேடன்கிட்ட மாட்டுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்பயுமே அமைச்சிடாதீங்க. ஒரு பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு பின்தள்ளக்கூடிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமோ உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். லெட் இட் கோ, இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி அடுத்து வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி முன்னேறலாம், நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கலாம், நம்ம தொடர்ந்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கையில் எப்படி வாழலாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி கிடைக்கலாம் அப்படின்ற யோசித்து மூவ் ஆன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த குட்டி ஸ்டோரியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான மெசேஜை கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்து நம்ம டிப்ஸ் எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க நம்மளுடைய கான்டெஸ்ட், ஹூ இஸ் த பெஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்டோட பெஸ்ட் ஃபேன் யார் அப்படின்ற கான்டெஸ்ட்டு 200வது எபிசோடுக்கு முன்னாடி நடக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை எதுக்கு லிசன் பண்ணுறீங்க, இது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெனிஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணணுன்னா இதில் முக்கியமாக என்ன நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க, அதற்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற இத்தனை கேள்விகளுக்கும் 100 வரிகளுக்கு மிகாமல் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. யார் ரொம்ப பெஸ்ட்டாக எழுதுகிறாங்க அவங்க நம்மளோட 200வது எபிசோடில் என் கூட பேசலாம் நேரடியாக. அதை நம்ம ப்ராட்காஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இதை யார் வின் பண்ண போகிறா அப்படின்றத பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் சூப்பரான டிப்ஸ் எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு கரெக்டான வழியில் நினச்ச இடத்தை அடைவது என்பதை பார்ப்பதற்கு நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் நண்பா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் எனக்குள்ளே எப்பயுமே உந்தி தள்ளிக்கிட்டு இருக்கு. டேக் கேர் நண்பா, நன்பி. பாய்.